வணக்கம் சார். வணக்கம். தாவேக்கால புதிய நிர்வாகிகள் வந்த பிறகு பொதுவாக ஒரு விவாத பொருளாக ஒரு விஷயம் மாறி இருக்கு. அது கூட்டணி. இவங்க 2 பேர் வந்த பிறகு அதுவும் தேர்தல் மேலாண்மை பிரிவினுடைய பொதுச் செயலாளராக ஆதவர்ஜுன நியமிக்கப்பட்டிருப்பது கூட்டணி குறித்த வேலைகளை துரிதப்படுத்துவதற்குத்தான் அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் அது அதிமுகவோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை மறுக்கவும் செய்யறாங்க. இப்படி 2 தரப்பு கருத்துமே இருக்கு. இது எப்படி போக வாய்ப்பு இருக்கு நீ வரப்போற நாட்கள்ல? நீங்க சொன்னதுல இன்னைக்கு ஊடகங்கள்ல பரவுகின்ற ஒரு செய்தி என்னன்னா, விஜய் யாரோடு கூட்டணி போறாரு, அதிமுகவோடு அவர் கூட்டணி போனா அது அந்த வேலையை முடிக்க தான் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ஊடகங்கள்ல பேசுறாங்க. என்னை பொறுத்தவரையில் இது கூட்டணியை பற்றி பேசுறதுக்கான நேரம் இல்லை. அந்த கட்சி முதல்ல அமைப்பு ரீதியாக பலப்படுத்தணும், அதை பரவலாக்கணும். இப்போ தான் மாவட்ட செயலாளர்களை ஒரு 100 பேருக்கு மேலே, மொத்தம் 120ன்னு நினைக்கிறேன், இன்னும் 120 அறிவிக்கலை, 100க்கு மேலே அறிவிச்சிட்டார்னு நினைக்கிறேன், இல்லை 95 ஏதோ கேள்விப்பட்டேன். அப்புறம் அவங்களுக்கு இந்த வட்டம், நகரம், இந்த நிர்வாகிகள் பட்டியலை கொடுங்க, அதையும் அறிவிக்கணும். அப்போது இன்னும் அவர் முழுமையாக அந்த ஆர்கனைசேஷனை கட்டி முடிக்கலை. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா தலைமைக்கு ஆர்கனைசேஷனை கட்டி அதை கொஞ்சம் செயல்படுத்த வைக்கணும். அதுக்கப்புறம் தான் தேர்தல் நெருக்கத்தில் வரும்போது தான் ப்ரியாரிட்டிகள் மாறும். 2வது அலையன்ஸு தேவையா இல்லையா? ஒரு பாயிண்ட் ரொம்ப தெளிவாக விஜய் துவக்கத்திலே சொல்லிட்டார். அதாவது நம்மோடு நம்ம கொள்கைகளோடு உடன்படுறவங்க நம்ம அரவணைப்போம், ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம்னு சொல்லிட்டதால அவர் இஸ் நாட் அவர்ஸ் டு அந்த கூட்டணிக்கோ கோயலிஷனுக்கோ அவர் விரோதம் இல்லைன்றது அது எடுப்புலேயே தெளிவாக அவரே சொன்னார்ல, பாம் ஷெல்லுன்னு சொல்லிட்டு. அதனால் கூட்டணி இருக்குமா இல்லையான்றதை பற்றி எனக்கு அந்த ஐயம் இல்லை. கண்டிப்பாக கூட்டணி, தமிழ்நாடு அரசியலில் கூட்டணி வைக்காம எந்த பெரிய கட்சி எந்த கட்சியுமே ஜெயிச்சதில்லை. அதனால் கூட்டணி வச்சே ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது, கூட்டணி வச்சும் தோத்துருக்காங்க. அதனால் தமிழ்நாடு அரசியலை சரியாக புரிஞ்சவர்ன்ற முறையில் விஜய் கூட்டணிக்கு செல்வார். அவரோடு இணக்கமாக அவர் கொள்கையை ஏற்றுக்கொள்கிற, எல்லாவற்றை விட அவருடைய தலைமையின் கீழ் என்பது அங்கே அண்டர்லைன் ஆகுது. ஏன்னா அப்போ தான் அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும். இன்னொரு ஆளை இப்போ கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இவர் கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் செய்ய வைக்க முடியாது, அது சரியாகவும் இருக்காது. அதனால் அது இப்போதைக்கு அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்காது. ஊடகத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க அது பிகாஸ் விசிகாலேருந்து வெளியேறிய ஆதவ் அர்ஜுனா, அதே போல் அதிமுகலேருந்து வெளியேறின நிர்மல் குமார்லாம் வந்ததால் இப்போ ஏதோ தேர்தல் பணி இப்போவே தொடங்கிட்டாங்க மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுக தொடங்கிட்டாங்க தேர்தல் பணியை, விஜய் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே இன்னும் 100% கம்ப்ளீட்டுன்னு சொல்ல முடியாது. அவர் இப்போ பண்ணியிருக்கிறது என்னுடைய தகவலை பொறுத்தவரையில் இந்த பூத்தை மட்டும்தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கார். அதாவது 234 தொகுதியில் இருக்க சும்மா 54-55,000 பூத்துக்கும் 7 பேர் கொண்ட ஒரு பூத் கமிட்டியை போட்டு ஒரு நிர்வாகியும் அதுக்கு பொறுப்பாக நியமித்து ஒரு ஏறத்தாழ ஒரு நியர்லி 4 lakhs ஆட்களை அதில் இறக்கி விட்டுருக்காரு. அது ஒன்று என்றால் தெளிவாக பண்ணியிருக்காரு. அடுத்தது இப்போ நகரம், வட்டம், இந்த மாதிரி நிர்வாகிகள், அந்த அமைப்புகளுக்கெல்லாம் பண்ண வேண்டிய முயற்சியில் இருக்காங்க. அதுவும் ஆயிடும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அடுத்தது களத்துக்கு போனோம். அடுத்தது களத்துக்கு தான் போனோம். இப்போ கூட்டணியை பற்றி இப்போ அவர் பேசினார்னா அவருடைய ஆட்களுக்கும் ஒரு இது வந்துடும். அதாவது என்னன்னா, நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்னு ஒரு விஷயம் தெளிவுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஈரோடு கிழக்கு அந்த இடைத்தேர்தலை ஒட்டி லயோலா கல்லூரி மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. அதை நம்ம முழுமையாக எடுத்துக்க முடியாது, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குன்னு எடுத்துக்க முடியாது. பர்டிகுலராக அந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளர்களுடைய மனநிலையை அது பிரதிபலிக்கிறதா எடுத்துக்கலாம். அதுலதான் விஜய்க்கு ஒரு 18% இருக்கிறதா சொல்றாங்க. அதாங்க, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையும் இது மாதிரி தான் இருக்கும்ன்றதை நம்ம ஜெனரலைஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இருக்குமா, இன்னும் கொஞ்ச நாள் போனால் என்ன ஆகும், அதிகமாகுமா, அதெல்லாம் வேற இருக்கு. லயோலா கல்லூரி மாணவர்கள் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் அந்த வாக்காளர்களை வச்சு எடுத்ததாக இருந்தாலும் கூட அது ஒரு இண்டிகேஷன் காட்டுறது. பொதுவாக ஜென்ரலாக மக்கள் வாக்காளர்கள் ஃபீலிங் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு தேர்தலை கூட சந்திக்காத, துவங்கி ஓராண்டு மட்டுமே முடிந்த தாவேகாவுக்கு எடுத்த எடுப்பிலேயே வந்து டபுள் டிஜிட்டில், அதாவது அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் 1% குறைவான வாக்கு வித்தியாசம் தான் இருக்குது. மக்கள் ஆதரவில் அந்த அளவுக்கு தான் வித்தியாசம் இருக்குதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அளித்தது. ஏன்னா அதிமுகவை பொறுத்தவரையில் ஒரு 30 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட கட்சி, அதுக்கு வந்து ரொம்ப வேறுள்ள எல்லா பகுதியிலும் இருக்கிற கட்சி. இப்போ அந்த கட்சிக்கும் இன்னும் இது குழந்தை, இதுக்கும் இடையில 1%னா இது இப்போ இன்னும் ஒரு 16 மாதம் கழிச்சு நிச்சயமாக நான் நம்புகிறேன் தே வில் ஓவர்டேக் ஏடிஎம்கே. அப்போ அந்த அலையன்ஸ் அப்படின்னு பேசும்போது இந்த ஃபேக்டர்லாம் கணக்கில் வரும். இப்போ பேசினா என்ன ஆகும்? அதனால் என்னை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் விஜய் இஸ் டு ஸ்ட்ரென்தன் த ஆர்கனைசேஷன் அட் கிராஸ் ரூட் லெவல். அதை பண்ணி முடிச்சுட்டு களத்தில் இறங்கி மக்களை நேரடியாக சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்க குறைகளை நேராக பார்க்கணும். இன்னொரு ஆள் வந்து சொல்லி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது வேற, நேராக பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வெந்த இது எலெக்ஷன்ஸ் ஆர் அனௌன்ஸ்டு, அப்போ ஒரு 2 மாதத்தில் வந்து அப்போ இருக்கிற ப்ரியாரிட்டி என்ன, 2 ப்ரியாரிட்டி இருக்கலாம். ஒன்று, இன்னைக்கு வந்து பலமாக இருக்குது தாவேகா, போதுமான அளவு, நான் அதனாலேயே திமுக ஆட்சியை இறக்கிட முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம், ஒரு ப்ரியாரிட்டி. இல்லைனாலும் கூட்டணிக்கு அவங்க எதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ லைக் மைண்டட் பார்ட்டிஸோட ஒரு கூட்டணி வச்சு இன்னைக்கு ப்ரியாரிட்டி வந்து திமுக ஆட்சியை அதிகாரத்திலிருந்து அகற்றுவது தான் என்பதை அவங்க முன்னிறுத்தினாங்கன்னா மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் வந்து அதிமுக ஒரு அன்டச்சபிள் பார்ட்டியும் கிடையாது, தாவேகா வந்து அதிமுகவோட நான் எப்போதும் கூட்டணி வைக்க மாட்டேன்லாம் சொல்லவும் கிடையாது. அதனால் இது கூட்டணி பேசக்கூடிய நேரமாக இல்லை இந்த தருணம். அதனால் இது குறித்து ஊடகங்களில் வர்ற செய்திகள் வந்து பெரும்பாலும் கற்பனை செய்திகளாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. 2 பக்கத்துக்கு அறிக்கை, பல கேள்விகளை எழுப்புறாரு, அழுத்தமான கேள்விகளை எழுப்பி அவர் கடைசியாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள், சமூக நீதி பேசக்கூடியவர்கள் இதை ஏன் பண்ணல, இது வந்து சட்டப்படி சாத்தியம் இல்லைன்னு இவங்க பேசுறாங்களே, அப்போ எப்படி தெலுங்கானால சாத்தியமாகுது, உண்மையான சமூக நீதி கிடைக்கிறதுக்கு இதை பண்ணணும்னா அதை ஏன் பண்ண தயங்குறாங்க, இப்படியே பண்ணாங்கன்னா அவங்களுடைய பொய் வேடம் விரைவில் கலைந்து போகும் அப்படின்னு ஒரு காட்டமான அறிக்கை விஜய் கிட்ட இருந்து வந்திருக்கு. இல்லை, இது உண்மையில இந்த 2 பேஜ் அறிக்கை வந்து ரொம்ப சரியான அறிக்கை, சரியான நேரத்தில் வந்திருக்கு. அதாவது இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இவங்க சமூக நீதியின் காவலர்கள் இல்லையா. நேற்று கூட ஒரு மினிஸ்டர் பேசியிருக்கார் காந்தின்னு, நான் நாயுடு, இவரும் நாயுடு, ஏன் ஜாதி தான், நான் எனக்கு ஓட்டு போட மாட்டாருன்னெலாம் பள்ளி மாணவர்களிடையே ஒரு விழாவில் பேசியிருக்காரு. இதுக்கு முன்னால் வந்து சமூக நீதி காவலர் மூர்த்தி இருக்கார்ல, ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி, அப்புறம் எல்லாம் சர்ச்சை வந்தோன்னா நான் ராஜராஜ சோழனை சொன்னாரு. ஆக உள்ள அளவில் ஜாதிய மனப்பான்மையை வைத்து கொண்டு வெளியே வந்து சமூக நீதி பேசுறதுல, நாடகம் போடுறதுல திமுக காரங்களை மிஞ்ச யாராலும் முடியாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ அதனால் விஜய் சொன்னதுக்கு என்னுடைய ரியாக்ஷன் என்னன்னா, ஆக்சுவலாக வந்து சென்சஸ் என்பது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுன்றது ஒரு வழக்கமான ஒரு ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜரை வந்து கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்துருக்கணும். என்ன கேட்டால் கோவிடை வச்சு கோவிட் நேரத்தில் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அதை பாராளுமன்ற தேர்தல் நடத்துவார்கள், சட்டமன்ற தேர்தல் நடத்துவார்கள். ஏன்னா இது ஒன்றிய அரசு கையில் தான் இருக்குது. இந்த சென்சஸ் நடத்துறது மத்திய அரசு, மோடியினுடைய அரசு செய்ய வேண்டிய வேலை. அப்போ திட்டமிட்டு அவங்க இதுக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் மண்டல் கமிஷனை எதிர்த்து கமண்டலத்தை தூக்குனாங்க. ஏன்னா சாதின்னு வந்துட்டீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க சாதியை பற்றி பேச போயிடுவாங்க.
அப்ப அவங்களெல்லாம் இந்துன்ற ஒரு பெரிய குடையில எடுத்துன்னு வந்து சேர்க்கணும்னா சாதியை மறக்கணும் ஜனங்க. ஆனா சமூக நீதி சாதி பாகுபாடு சாதி இதெல்லாம் நீக்காம சமூக நீதி சாத்தியம் இல்லை. இடஒதுக்கீடு அவரவர்களுக்கு அவங்க வாழுகிற அந்த சதவீதத்துல கொடுக்காம சமூக நீதி சாத்தியம் இல்லை. ஆனா இவங்க இந்து என்று சொல்லலான்னு சொல்லி ஜாதிகளை மறைப்பதற்கு அதுக்காக குரூட் அட்டெம்ப்ட் தான். வழக்கமா 10 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற அந்த சென்சஸை 2-3 வருஷத்துக்கு முன்னால தள்ளி வச்சுட்டாங்க. இப்பவும் அதுக்கான தயாரிப்புகள் இல்லை. இது வந்து மிகப்பெரிய எல்லா பத்திரிகையிலும் எழுதுறாங்க. என்னன்னா இப்போ ஆக்சுவலா இன்னைக்கு மக்கள் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கு, எவ்வளவு பேர் எங்க இருக்காங்க, அர்பன்ல எவ்வளோ, ரூரல்ல எவ்வளோ, எஜுகேஷன் லெவல் எவ்வளோ, அவங்களுடைய வாங்கும் திறன் எவ்வளோ, பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி, பாவர்ட்டி ரூரல்ல இருந்து இவர் சொல்றாரு 25 கோடி பேரை நான் வறுமை கோட்டில தூக்கிட்டேன்றாரு. இவர் சொல்றாரு கேட்டுக்க வேண்டியதுதான். வாட் இஸ் த பேசிஸ்? இந்த ஃபிகர்லாம் சென்சஸ் நடக்காம எப்படி சொல்றாரு இவரு? ஆகவே அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதுக்கேற்ற மாதிரி இடஒதுக்கீடே எதிர்ப்பவர்கள் தான் RSS பிஜேபி. அப்ப அவங்களுக்கு அதுல சங்கடம் இருக்கிறதால அவங்க வந்து இன்னைக்கு அந்த சென்சஸை நடத்தாம தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இதை வந்து நாடாளுமன்ற தேர்தலும் முன்வைத்தார்கள், இன்னைக்கு மாநில சட்டமன்ற தேர்தலையும் முன்வைக்கிறாங்க. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தி அதுக்கேற்ற மாதிரி இடஒதுக்கீடு சமூக நீதியை என்ஷூர் பண்ணோன்றாங்க. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பீகாரில் இவர் நிதிஷ்குமார் ஏற்கனவே பண்ணிட்டு அதை வச்சிருக்காரு. சர்வேவை சென்சஸ் அவங்க எடுக்க முடியாது, ஜாப் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சர்வே பண்ணி என்னென்ன ஃபிகர்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இது கர்நாடகாவில் பண்ணிட்டாங்க. சித்தாராமையா வந்து அவர் வந்து அந்த காலத்துல இருந்தே அவர் சமூக நீதி இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப ஆர்வம் காட்டினவர், காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டராக. ஸோ அவர் பண்ணிட்டார். இப்போ ரேவந்த் ரெட்டி தெலுங்கானால அவருக்கு சட்டமன்றத்தில் ராகுல் காந்தி கொடுத்த உறுதிமொழியில் அது ஒன்று. அதை வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் அந்த அறிக்கையில் 50 நாளில் ரொம்ப பிரமாதமாக ஆட்களை போட்டு அதை எடுத்து ஒரு 4 நாள் சிறப்பு கூட்டத்தை சட்டமன்றத்தை கூட்டி விவாதிச்சிட்டாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சமூக நீதிக்கே இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய இவங்க இருக்காங்க திராவிட மாடல் அரசு, ஏன் பதுங்குது? பாயிண்ட் என்னன்னா, இதில் கான்ட்ரடிக்ஷனை பாருங்க. இவங்களால செய்ய முடியாத நீட்டை நாங்கள் வந்த உடனே ஒழிச்சிருவோன்னுவாங்க. அது எங்ககிட்ட அந்த மந்திரம் இருக்குது, அந்த சூட்சமம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அதிகாரமே இல்லாத நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று ஏமாற்றினார்கள். இன்னைக்கு 4 வருஷம் கழிச்சு முதல்வர் என்ன சொல்றார் சட்டமன்றத்தில், அதற்கான அதிகாரம் மத்திய அரசு. ஏன் இது தெரியாதா 2021 உறுதிமொழி கொடுக்கும்போது? ஸோ இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக சொல்லி மக்களை ஏமாற்றினார்கள். ஆனால் இன்னைக்கு சர்வே நடத்துகிற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு, சென்சஸ் நடத்துகிற அதிகாரம் தான் ஒன்றிய அரசுக்கு இருக்கு. ஆனால் மாநில அரசு தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கலாம், இதை யாரும் தடை பண்ண முடியாது. அப்போ இதுல இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி சாதிவாரி இப்போ ஒன்றிய அரசு தான் காரணம்ன்றாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசு தான் செய்யணும்னா தெலுங்கானால எப்படி பண்றாங்க, கர்நாடகாவில் 2 காங்கிரஸ் கவர்மெண்ட், ஈவன் இன்னைக்கு என்டிஏல இருக்கிற நிதிஷ்குமார் கூட பண்ணியிருக்காரு. பிஜேபிக்கு RSSக்கு தே ஆர் ஆன்டி ரிசர்வேஷன். அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஜாதி வாரியா ஜனங்களை பார்க்கவே மறுக்கிறாங்க. இதான் யதார்த்தம். நீங்க சாதிகளை பேர் எடுத்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த பெயர் பலகையில் பேர் எடுப்பது, இதெல்லாம் ஜாதி ஒழிஞ்சிருமா? என்ன கேட்டா நான் இன்னும் ஆழமா அந்த பிரச்சனையில போயிருக்கேன். கலப்பு திருமணங்கள், ஜாதி மறுப்பு திருமணங்கள்ன்றாங்க, அதெல்லாம் சும்மா அம்பக்கு. ஒரு ஆண் ஒரு பெண் கல்யாணம் பண்ணும்போது நேச்சுரலி ஆணாதிக்க சமூகத்துல ஆணுடைய ஜாதி தான் பசங்களுக்கு வந்துருது. இதனால ஏதோ ஜாதிகள் ஒன்றாய் விட்டு கலப்பு திருமணங்கள் வந்தா ரொம்ப சமூக அதெல்லாம் சும்மா யாரு அதாவது யார் ஃபாதரோ அவனுடைய ஜாதி தான் வருது. ஆகவே இன்னைக்கு சாதிகள் ஒழிய வேணும், சாதிகள் அதன் பேரால் நடக்கிற கொடுமைகள் தீர வேண்டும்னா சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இப்போ சமூக நீதிக்காகவே பிறந்தவங்க மாதிரி இவங்க டிராமா போட்டுட்டு இருக்காங்க திராவிட மாடல் குரூப்பு. அவங்க இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் வந்து சர்வே
காஸ்ட் பேஸில் சர்வே எடுக்க மாட்டேன்றீங்கன்னு சரியான கேள்வியை தான் விஜய் கேட்டிருக்காரு. இது அவங்க வந்து இதுக்கு வழக்கம் போல் ஏதாவது ஒரு ரகுபதி அமைச்சர் ஏதாவது பதில் சொல்லுவார், இல்லை சேகர் பாபு, ஏன்னா முதல்வர் துணை முதல்வர்லாம் ரொம்ப பிஸியான ஆட்கள், அவங்க லெவலுக்கு இறங்கி வர மாட்டாங்க. அவங்க வந்து வேற வேற விஷயங்களுக்கு பேசிட்டு இருப்பாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. ரொம்ப நாளா பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்காக ரொம்ப கோரிக்கை, ராமதாஸ் இருக்காரு, டாக்டர் ராமதாஸ், அவர் இதை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. விஜய் இப்பதான் சொல்லியிருக்காரு, விக்கிரவாண்டி மாநாட்டில் தீர்மானம் போட்டாரு, செயற்குழுல போட்டார், இப்போ அறிக்கை விட்டுருக்காரு. ஆனா இதுக்கெல்லாம் முன்னால இப்ப பாருங்க, ஐரேனி என்ன தெரியுங்களா, இன்னைக்கு புகைப்படம் பார்த்த ஒரு நாளிதழில் வன்னிய தலைவர்கள்லாம் வந்து வேல்முருகன் இருக்காரு, வாழ்வுரிமை கட்சி, அவர் தலைமையில் இன்னும் 2-3 பேர் முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சு, எப்படி சாம்சங் போராட்டத்தை முடிச்சுட்டு இடதுசாரி கட்சிகள் முடிக்காத கோரிக்கை தீராத போதுக்கு முதல்வருக்கு நன்றி, அது மாதிரி இவங்க போய் நன்றி எதுக்குன்னா 21 வன்னியர்கள் கொல்லப்பட்டார்கள் இடஒதுக்கீடு போராட்டத்தில். அதுக்கு வந்து விழுப்புரம் பக்கத்தில் இப்போதான் சமீபத்தில் நினைவு மண்டபம் அமைச்சிருக்காராம். அந்த அமைச்சதுக்கு ஏன் செத்தவனுக்கு நினைவு மண்டபம் அமைக்கிற, அவனுடைய கோரிக்கை என்னாச்சு, எதுக்காக செத்தான் அவன் என்ன போராட்டம் பண்ணான், எந்த போராட்டத்தில் அவன் உயிரை இழந்தான், உயிர் தியாகம் பண்ணான், சிலையை வச்சுட்டு நினைவு பண்ண நான் தான் சமூக நீதின்னு சொல்லிக்க தான் வந்து தவிர அவங்க வச்ச கோரிக்கை என்ன, அவங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், உள் ஒதுக்கீடு வேணும், அந்த எம்பிசியில் மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிலன்னு கேட்டாங்க. அதை பற்றி வாயை திறக்க மாட்டேன், அந்த மீட்டிங்கில் கூட வாயை திறக்கல. அதனால இவங்க வந்து போலியான ஆட்கள் தாங்க, அதெல்லாம் வந்து சந்தேகமே இல்லை. விஜய் சொல்றது ஐ அக்ரி வித் ஹிம் 100%. எல்லாத்துலேயும் சமூக நீதி, ஜாதி மறுப்பு, பெண்ணுக்களுக்கு உரிமை, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா தான் இருக்கும். ஓகே சார். இப்போ அதே நேரத்தில் விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே ஒரு தரப்புலேருந்து அவர் மேலே சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அதில் முதன்மையானது என்னன்னா, விஜய் ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸ் தான், அவர் ஒரு முதன்மை சக்தியாக வரமாட்டார், 234 தொகுதியிலும் நிற்க மாட்டார், அவர் ஒரு அன்டெஸ்டட் பிளேயரு, அவருடைய பலம் என்னன்னே தெரியலை, பலம் தெரியாம அவருக்கு வந்து ஆட்சிக்கு வந்துருவாரு, இல்ல அவர் கூட்டணிக்கே போனாலும் இவ்வளவு தொகுதி கொடுத்துருவாங்கன்னு சொல்றதெல்லாம் அது அடிப்படை ஆதாரமற்றது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் யாருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு இத்தனை தொகுதி கொடுங்க, கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லியா, எதுக்காக இதெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. ஹைப்போதெட்டிக்கலா இவங்களே கற்பனையில பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இப்பெல்லாம் சில அரசியல் விமர்சகர்கள்ன்ற பேர்ல பல பேர் வந்து அவங்க வந்து சப்ஜெக்டிவ் அஜெண்டா வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. அவர் வந்து ஒரு ஆள் வந்து தொடர்ந்து பொது வெளியில வந்து அம்பலமாயிட்டு இருக்காரு, அது வேற விஷயம். ரஜினிகாந்த் கட்சியே தொடங்குறதுக்கு முன்னால அவருக்கு 50% மேல மக்கள் ஆதரவு இருக்குது, அவர் ஜெயிச்சிருவார், ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு கூவுனாரு ஒருத்தர் இல்லையா. இப்ப அதே ஆள்தான் இப்போ விஜய்க்கு ஆதரவே இல்லை, அன்டெஸ்டட்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டுக்கும் உள்நோக்கம் உண்டுங்க. இப்போ விஜய் மோர் பவர்ஃபுல் தேன் ரஜினி டுடே. ரஜினி வந்து ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். பட் விஜய் இன்னும் 15 வருஷம் நிற்பாரு. 70வது படம்ன்றாங்க, அது என்ன உண்மையோ பொய்யோ தெரில. ஆக எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கி 3-4 வருஷம் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். அதனால் நடிக்கக்கூடாதுன்னு, ஒருவேளை நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டா நடிக்கக்கூடாதுன்றது அது உண்மை. ஆனால் கட்சி தொடங்கி கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா, நம்ம கலைஞர்லாம் எத்தனை படத்துக்கு திரைக்கதையெல்லாம் எழுதிட்டு இருந்திருக்காரு. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர், இப்போ அவங்க அந்த ஆட்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவருக்கு வந்து 12 சீட்டு கூட கிடைக்காது, அவருக்கு வந்து அன்டெஸ்டட் சிங்கிள் டிஜிட்டில் தான் ஓட்டு வரும்னு பேசுகிறாங்க இல்லையா. அவங்க எல்லாருமே வந்து ஒரு யதார்த்த நிலையிலிருந்து ஒரு பொதுவாக அப்ஜெக்டிவாக பேசுகிறதா நான் நினைக்கல. அவங்க யாருக்கோ ஒரு ஸ்லீப்பர் செல்லாக இருந்துக்கிட்டு ஊடகத்தில் வந்து அதாவது விஜய் மீதான தாக்கத்தை, மக்களுக்கு இருக்கிற அபிப்பிராயத்தை கெடுக்கணுன்ற ஒற்றை அஜெண்டாவில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை மக்கள் இப்போல்லாம் தொலைக்காட்சி சேனலில் வர்ற விவாதங்களெல்லாம் யாருமே பார்க்கறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது இது எல்லாமே செட்டப் தான்.
இப்போ சாலமன் பாப்பையா வராருன்னா பட்டிமன்றத்துல இந்த பக்கம் பாஸ்கர் இருப்பார், இந்த பக்கம் பாரதி இருப்பாங்க. இது மாதிரி சில பேர் இருப்பாங்க. இவங்க என்ன பேச போறாங்க எல்லாருக்கும் தெரியும். அது போல இன்னைக்கு அது எந்த தொலைக்காட்சி அந்த பேர் சொல்ல விரும்பல, எல்லாமே வந்து செட்டப் தான். இன்னைக்கு மெயினா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லயோலா காலேஜ் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு தான் திரும்ப நான் பேசுறேன். அது என்ன காட்டுது? அது ஒரு தொகுதின்னு சொன்னா கூட பர்டிகுலர் ஈரோடு கிழக்குனா கூட போட்டியே போடலைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் மக்கள் வந்து நாங்க இந்த கட்சியை ஆதரிக்கிறோம், இது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி நிராகரிக்க முடியும்? இது வந்து டெஸ்டட் கிடையாதா? இது அன்டெஸ்டடா? இப்போ இவருக்கு வந்து அதிமுக கிணையா மக்கள் ஆதரவு இருக்குதுன்றது வந்துட்டு இட் இஸ் அ ஃபேக்ட். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது இன்னும் தாண்டி மேலே போவோம். அதிமுகவை இது வந்து இது பண்ணிட்டோன்றதான் நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் ரசிகர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் மனதார எல்லாரும் வந்து அலையன்ஸ் வந்தா இட்ஸ் வெல் அண்ட் குட். அப்படி வரலன்னா பாசிபிலிட்டி விஜய்க்கு தான் இருக்குது திமுகவை வீழ்த்துவதற்கான. அப்போ காமன் மேன் வில் டிசைட். காமன் சென்ஸ் எல்லாருக்கும் இருக்குங்க. அதை வந்து தெளிவாக அப்போ வடநாட்டிலலாம் நான் கேள்விப்பட்டது உண்டு. முஸ்லீம் ஓட்டு வந்து ஒரு கட்சிக்குன்னு விழாதான். அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த தொகுதியில் பிஜேபியை தோக்கடிக்கிறது யாரோ அந்த கட்சிக்கு போடுவாங்களாம், வாய்ப்புள்ளவர்கள். அப்போ அந்த மாதிரி தமிழக வாக்காளர்களும் ரொம்ப புத்திசாலிகள் தான். கொடுத்தா கூரை பிச்சுட்டு கொடுப்பாங்க 40க்கு 40ன்னு. இல்லைன்னா எதோ ஒன்று உருவிட்டு துரத்துவாங்க, ஒன்று கூட இருக்காது. ஆகவே வாக்காளர்களுடைய பொது அறிவை பொது புத்தியை வந்து இந்த மாதிரி அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்றாங்க அரசியலை. அவங்கெல்லாம் இப்படி பேசுறது ரொம்ப தேர்தலின் போது தெரிஞ்சு விடும். விஜய்க்கு நெருக்கமா இருந்தவர்கள் கூட இப்ப அப்படி பேசுறாங்கல்ல. அவர் ஆதரிச்சு பேசினவங்க கூட இப்போ என்ன ஒரு சூழல் என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அவர் வந்து முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தான் சொல்றாரு. நீட் தேர்வு தொடர்பா தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிச்சாரு ஒரு தருணத்துல, இப்போ திமுக அரசை குற்றம் சாட்டுறாரு. அதே மாதிரி ஆளுநரை எதிர்த்து போட்டாரு. ஆளுநரை போய் பாக்குறேன். நீங்க சொல்ற ஆள் யாருன்னு எனக்கு தெரியுது, ஐயநாதன் தான். அவரு பேசுறதெல்லாம் வெளியே பொது வெளியில கிடக்குது. இதுல என்ன சீக்ரெட்? அதாவது அவர் எந்த அளவுக்கு குழப்புறாருன்னு சொன்னா, இல்ல அவர் குழம்பி போயிருக்காருன்னா, நீட் சம்பந்தமாக தமிழக அரசு சட்டமன்றத்துல ஒரு மனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தை விஜய் ஆதரித்தாரு. அதை அவர் எதிர்க்கலையே. அவர் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு எதை சொல்றாருன்னா, உங்களால நீட் தேர்வை ரத்து செய்யற அதிகாரம் இல்லாத போது, அதற்கான எந்த விதமான உங்களுக்கு வாய்ப்பு இல்லாத போது, அப்பாவி மக்கள் கிட்ட போயிட்டு நாங்க வந்த உடனே ரத்தாயிடும், நாங்க வந்த உடனே அதுக்கான ரகசியம் எங்க கையில இருக்கு, சூட்சமம் எங்க கையிலன்னு ஏமாத்துந்ததான் எத்தனை காலம். இதுவும் அதுவும் ஒன்னா. நீட் தேர்வு ரத்தாகணும், அது வந்து கல்வியில மாநில அரசுக்கு ஒரு இது இருக்கணும், பிடிமானம் இருக்கணும்ன்றது தான் சட்டமன்ற தீர்மானம். இப்போ யூஜிசி இதை பற்றி கூட இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் நல்ல விஷயம்தான். இப்போ இது ஆதரவு கொடுப்பது வரை நீங்கள் வாக்காளர்களை வஞ்சிச்சிருக்கீங்க. அதை அவர் சுட்டி காட்டுறாரு. ஏன் சுட்டி காட்டக்கூடாதா? அவர் ஒரு எதிர்கட்சி தானே. இது ரெண்டா இடதுசாரி கட்சிகளெல்லாம் விசிக்காவா முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. வெளியில இருந்து யாராவது சொன்னாங்கன்னா அவங்க காழ்ப்புணர்ச்சியில பேசுறாங்கன்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் விஜயை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் தானே, விஜய் எதிர்க்கலையே. இல்லை ஆதரித்து பேசுறாருன்னு இல்லை. அவர் வந்து அவருக்கு இப்போ எல்லாருக்கும் கருத்து வேறுபாடு கொள்வதற்கும் மாற்று கருத்து சொல்வதற்கும் ஜனநாயக உரிமை இருக்குங்க. இப்போ அவருக்கு வந்து விஜய் கட்சி இன்னைக்கு நகர்ற ஒரு மெத்தடாலஜியில் அவருக்கு வித்தியாசம் இருக்கு. அதை அவர் வந்துட்டு பொது வெளியில் சொல்றது அது அவருடைய விருப்பம். ஆனால் அவர் என்ன நினைச்சக்கூட, ஈ ஷுட் நாட் அரகெட் ஹிம்செல்ஃப். நான் தான் வழிகாட்டுவேன், நான் சொல்றபடி தான். ஏங்க 20 வருஷமா இந்த மன்றங்கள் இந்த இயக்கங்கள்லாம் நடத்தி வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத நீங்க திடீர்னு 4 கட்சியை பார்த்தவர் தான். ஐயநாதன் ஒன்றும் எந்த கட்சியும் சாராதவர் இல்லை. அவரும் 4 கட்சியை பார்த்துட்டு வந்து இன்னைக்கு வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்ற மாதிரி தான் நான் கருதுறேன். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ. ஆனா நான் ஒரு விஷயத்த ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். விஜய் பேசினாரா பேசலையான்றது எனக்கு தெரியாது. அவர் சொல்றது தான் பொதுவெளியில்.
நான் ஒரு தொலைக்காட்சி டிஜிட்டல் நேர்காணல் அவரது பார்த்தேன் காலையில். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, 45 நிமிஷம் நான் பேசினேன் ஜனவரி 2 விஜய் கிட்ட, அதில் இதெல்லாம் சொன்னாருன்னு சொல்றாரு. இது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தனிப்பட்ட முறையில் 2 நபர்கள் பேசுற விஷயத்த நீங்க பொது வெளியில அவங்க பொது வெளியில பேசியிருந்தா அதை கோட் பண்ணலாம். அவர் மீட்டிங்லயோ அல்லது தீர்மானமா ஏதாவது போட்டிருந்தாருன்னா அதை நீங்க கோட் பண்ணலாம். ஆனா பர்சனலா நடந்த ஒரு டயலாக அது நடந்ததா இல்லையான்றத விஜய் தான் சொல்லணும். ஆக இப்படியெல்லாம் நடந்துகிறவர் அவர் எப்படி ஒரு சரியான மைண்ட் செட்ல இருக்கிறாருன்னு தெரியல. அவர் ஒருவேளை எதிர்பார்த்து ஏதாவது காத்து இருந்திருக்கலாம். அந்த கட்சி வளர்ற கட்சி, அதில் நமக்கு ஏதாவது நம்ம தான் ராஜகுருவா இருக்கலாம்னு நினைச்சாரா தெரியாது. பட் விஜய் வெரி 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 கேர்ஃபுல்ங்க. அவர் இந்த ஜான் ஆரோக்கியசாமியை நம்பியும் இல்லை, ஆதவ் அர்ஜுனாவை நம்பியும் இல்லை, ஆனந்தன் நம்பி இல்லை, யாரையும் நம்பி இல்லை. ஈஸ் டிசைடிங், எல்லாத்தையும் கேட்குறாரு. அதான் கரெக்ட். ஈ ஷுட் டேக் இஸ் ஓன் டிசிஷன். யாருடைய எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிடக்கூடாது. நான் நான் எல்லாருக்கும் அதான் சொல்றேன், எல்லா கருத்தையும் கேட்கலாம். இப்போ பெர்முட்டேஷன், காம்பினேஷன், பிளஸ் மைனஸ் ஆய்வு பண்ணலாம். பட் யூ ஷுட் டேக் த ஓன் டிசிஷன். இன்னொருத்தர் சொல்லி செய்யறதுன்றது அரசியல்ல வேலைக்கு ஆகாது. ஆக இன்னைக்கு அவர் ஏன் எதிர்க்கிறாரு போறாருன்றது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா அதுக்கு அவர் இப்போ நிறைய காரணங்கள் எல்லாம் 1 2 3ன்னு அடுக்க ஆரம்பிச்சிட்டார். தேவையில்லை. உங்களுக்கு அவருடைய இதுல மாற்று கருத்து இருக்கா, ரைட், விட்டுருங்க. அவங்க உங்களை ஆதரிங்கன்னு சொல்லலை, நீங்களே வழியை சென்று ஆதரிச்சு பேசுனீங்க. இன்னைக்கு நீங்களே அவங்கள எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயமாச்சு. நீங்க அரசியல் சொல்லுங்க. இன்னைக்கு ஆளும் கட்சி சட்டம் ஒழுங்கு சந்து சிரிக்குது. இன்னைக்கு பாருங்க, ஒரு ஏடிஜிபி லெவல்ல இருக்கிற கல்பனா நாயக்கு, ஒரு அம்மா பெண் போலீஸ் அதிகாரி, உயர் அதிகாரி, டிஜிபிக்கு கீழே அடிஷனல் டிஜிபினா அவங்களுக்கு எனி டைம் ஷீ மே பிகம் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்ல தான் டாப். அப்போ அந்த அம்மா நான் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் முன்னால நான் என் ஆஃபீஸ் ரூம் போயிருந்தா நான் செத்து இருப்பேன், என்னை கொல்ல சதி. இதுதான் ரோட்ல போறவங்க சொல்ல, போலீஸ் படை சூழ உட்கார்ந்துட்டு இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கிற ஒரு அம்மையார் சொல்றாங்கன்னா அது எவ்வளவு சீரியஸா பார்த்துருக்கணும் அந்த கம்ப்ளைண்ட்டை. அந்த மருத்துவ சீருடை பணியாளர் தேர்வாணையம் சொல்றாங்க சார், 7 மாசமா அதை ஊர்காப்பானையில போட்டு வச்சுட்டு இன்னைக்கு ஏன் சிபிசிஐடி கொடுக்குறாங்க ஸ்பெஷல் என்கொயரிக்கு? நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி ஒரு சீரியஸா எதிர்கட்சியில சொல்ல, உங்க மேல காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறவங்க யாரும் இதை சொல்லலை. இன்னைக்கு சர்வீஸ்ல இருக்கிற ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இன்னைக்கு அவங்க போலீஸ்ல இருக்காங்க. அவங்க இதை சொல்லும்போது ஐ திங்க் ப்ராப்பர் வே இஸ் சீஃப் மினிஸ்டர் ஷுட் ஹவ் எக்ஸ்பிளைன் டு த பீப்புள். மக்களுக்கு பொது வெளியில என்ன நடந்தது, என்ன உண்மை. ஏன்னா இஸ் தி ஹோம் மினிஸ்ட்ரி இன்சார்ஜ். இப்போ சீஃப் மினிஸ்டர் இஸ் ஹோல்டிங் த ஹோம் மினிஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோ. அப்போ அவரும் பேச மாட்டாரு, துணை முதல்வரும் பேச மாட்டாரு. எப்பெல்லாம் பேசணுமோ அப்ப பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான கூட 15-20 நாள் அதை பத்தி பேசலையே 2 பேரும். போலீஸ் கமிஷனர் பேசுறாரு, ரகுபதி அமைச்சர் பேசுறாரு, அவரு பேசுறாரு, இவரு பேசுறாரு, மா சுப்பிரமணியமும் பேசல. அப்ப செலக்டிவா சில விஷயங்கள்ல முதலமைச்சர் அவரு கழக தலைவர் மட்டும் இல்ல, திமுக தலைவர் மட்டும் இல்ல, அவரு முதலமைச்சர். அப்போ அவர் தான் இதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கணும். ஒரு ஏடிஜிபி லெவல்ல இருக்கிற ஒரு பெண் போலீஸ் அதிகாரி தான் முறைகேடுகளை அம்பலப்படுத்தினேன்றதுக்காக தன்னுடைய கையெழுத்தே இல்லாம லிஸ்டை வெளியே விட்டாங்கன்றாங்க. இது ரொம்ப சீரியஸான சார்ஜ். இப்ப இன்னைக்கு அவங்க அந்த பொறுப்புல எல்லாம் வேற துறையில இருக்காங்க. ஆகவே அங்க இருந்து மறுப்பு கொடுக்குறாங்க. இது இப்படி லேசா அந்த டிபார்ட்மெண்ட் மறுத்துட்டா முடிஞ்சு போச்சா? அப்படின்னா நீங்க ஏன் இப்ப ஸ்பெஷல் என்கொயரிக்கு விடுறீங்க? அதனால சம்திங் ஃபிஷியா இருக்கு. இந்த லஞ்ச ஊழல் அற்ற நிர்வாகம் என்பது விஜய் சொல்றது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானதுதான். இன்னைக்கு பாருங்க, இப்போ ஒவ்வொரு அமைச்சரா வரப்போறாங்க. பொன்முடி, தென்னரசு, இப்படி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வழக்குகள்லாம் ரத்தாயினா ஜெயிலுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன்லாம் வரும். அப்போ தேர்தல் நெருங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன் டெவலப் ஆகும், மக்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு தெரியாது. ஒன்றும் வேணாம், ஒரு கேலி கூத்து நேற்று பேப்பர்ல பார்த்தேன்.
அதாவது புதிய பென்ஷன் திட்டத்தை வந்து பரிசீலிக்க குழு ஒரு வச்சிருக்காங்க. 3 பேர் கொண்ட பேடின்ற ஒரு IAS அதிகாரி தலைமையில 2 பேர் மெம்பர் அமைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து 9 மாதம் காலம் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம கமிட்டி கமிஷன்லாம் கொடுத்த காலத்துல முடிய மாட்டோம். எப்பவுமே 9வது மாசம் வந்து சார் எங்களால் அதை செய்து முடிக்கல, கால நீட்டிப்பு கேட்பாங்க. எக்ஸ்டென்ஷன் கேட்பாங்க. அப்ப எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவாங்க ஒரு 6-7 மாசம். கொடுத்தா தேர்தல் வந்துடும். தேர்தல் வந்தா என்ன சொல்லிக்கலாம், எங்க நடத்தை விதிகள் வந்துடுச்சுங்க, இப்போ ஒன்றும் அடுத்து வந்த ஒன்றும் உங்களுது தான் ஃபர்ஸ்ட். என்னுடைய கேள்வி, 4 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 100% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோன்றீங்க, 99 நிறைவேற்றிட்டோன்றீங்க, 88 நிறைவேற்றிட்டீங்க. அப்போ அரசு ஊழியர்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? நீங்க கொடுத்தது இந்த புது பென்ஷன் திட்டத்திலிருந்து அவங்களுக்கு பழைய பென்ஷன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தரேன். நீங்க 4 வருஷமா இருந்துட்டு இப்ப தேர்தல் நெருக்கத்துல அவங்களும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஸ்டாலினை எதிர்கட்சி தலைவர் ஆக்கினாதான் அவர் நம்ம மேல கருணை காட்டுவாரு, அதனால 26ல ஆக்கிடலான்னு அவங்க பொது வெளியிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இது என்னடா வம்பா போச்சுன்னு அடிச்சா மாதிரி இருக்கணும், காயமும் பற்றக்கூடாது. ஆக கமிட்டியை போட்டோன்னு கமிட்டி மேல பழிய போடுவாங்க. அதுக்கு 9 மாசம், அதுக்கப்புறம் நடத்தை விதிகள் வந்துடும். வந்தோன்னா நம்மளுக்கு ஓட்டு போட்டுருங்க, அடுத்தது செய்யலான்னுவாங்க. இதுதான் ஏமாற்று வேலை. இதை தான் வந்து நம்ம விஜய் வந்து எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலன்னு. அது பழைய பாடலாக இருந்தால் கூட இவங்களுக்கு ரொம்ப பொருந்துற பாடலாக தான் அது இருக்குது. அது நீட்டாக இருக்கலாம், இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமாக இருக்கலாம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதியாக இருக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கு. அதான் நமக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க. அதுல அவர்கள் நடத்தப்பட்ட விதம் சரியானதா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேட்டாங்க. ஜெய்சங்கர் பதில் சொல்றாரு, இதெல்லாமே பார்த்தோம். உங்களுடைய பார்வை என்ன சார்? அது ட்ரம்ப் ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறங்க குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா வந்து பல தவறுகளை செய்கிறது. குறிப்பாக அவர் வந்து காசா பகுதியில் போர் நடந்து இப்போதான் கொஞ்சம் ஒரு உடன்பாடு வந்து போர் நிறுத்தம் இருக்கு. அந்த பகுதியை நான் வந்து எடுத்துக்குவேன், பாலஸ்தீனியர்களை வேறு இடத்துக்கு நான் இடம்பெயர செய்வேன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு. ஒரு எத்தனை வருஷம் போராட்டம் அங்க பாலஸ்தீனியர்கள் அவங்க மண்ணுல அவங்க நாடோடியா இருக்காங்க, எங்களுக்கு தாயகம் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க இஸ்ரேலை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இப்போ 1 வருஷமா பயங்கரமான சேதாரத்தை, மரணத்தை, துன்பத்தை, துயரத்தை சந்திச்சிருக்காங்க. அப்படி பொறுப்பு இல்லாம, அதான் பனாமா கனாலை நான் எடுத்துக்குவேன், கனடா நாடு என்னோட சேர்த்துக்குவேன், 53வது மாநிலமா வரணும். அதாவது ட்ரம்ப் வந்து அமெரிக்க ஜனநாயகத்தினுடைய எந்த லெவலுக்கும் போகன்றதுனுடைய ஒரு அடையாளமாக தான் பார்க்குறேன். அவரு ஒரு பொறுப்பான ஆள் இல்லை. இப்போ அவரும் ரொம்ப நண்பர்கள்னு முன்னால பேசப்பட்டது. பப்ளிக்காவே மோடி கூட்டு வந்து ட்ரம்ப்பை அவர் பேர்ல இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, ஸ்டேடியம், அதுல மிகப்பெரிய இதெல்லாம் நடத்தினாரு. இவரு போய் அவர் தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் மோடியை ட்ரம்ப்பை தேர்ந்தெடுக்கணுன்றதுக்கு ஆதரவெல்லாம் பண்ணாரு. ஆனா இந்த முறை வந்து அவர் அதெல்லாம் செய்யல. இவர் அமெரிக்கா போயிருந்தப்ப கூட அவர் பார்க்க முயன்றாரு, ஆனா இவர் வந்து தவிர்த்துட்டாரு. ஏன்னா இது டிப்ளமேட்டிக்கா பிரச்சனை இருக்கும், பைடன் இப்ப ஜனாதிபதியா இருக்கிறாருன்றதால. ஆனால் இவர் ஜெய்சங்கர் ஃபாரின் மினிஸ்டர் அனுப்பிச்சு 1 வாரம் அங்க அமெரிக்கால தங்க வச்சு உலக தலைவர்கள்லாம் வர்ற அந்த பதவியேற்பு விழால எனக்கும் வேணும், ஏன்னா நான் விஸ்வகுருன்னு சொல்லி ஊரை ஏமாத்தி வச்சிருக்கேன் இல்லையா, உலக நாடுகளின் தலைவர், இந்தியாவை உலகமே பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அப்ப அதுக்காக இவங்க போய் பார்த்தாங்க, ஆனா கொடுக்கவே இல்லை. அவங்க பர்டிகுலரா சொல்லிட்டார் ட்ரம்ப், ஜெய்சங்கர் ஃபாரின் மினிஸ்டர் வரலாம், தெளிவாகவே எழுதி கொடுத்துட்டாங்க. வேற வழி இல்லாம ஜெய்சங்கர் மட்டும் போனாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போன்ல பேசி மெசேஜ் அனுப்புறாரு, வாழ்த்து அவர் கண்டுக்கவே இல்லை. அது ஒரு பரபரப்பு செய்தி ஆகுறாங்க. ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் இல்லீகலா சட்டவிரோதமா தங்கி இருக்கிறாங்கன்றது அது சரிதான், நான் ஒன்றும் அதை நியாயப்படுத்தல. ஆனா அவங்கள வெளியேற்றுறதுக்கு ஒரு ப்ராப்பர் வேஸ் இருக்கு. தே ஷுட் நாட் பி ட்ரீட்டட் அஸ் கிரிமினல்ஸ். காலில் சங்கிலி, கையில் சங்கிலி. இதே மன்மோகன் சிங் பீரியட்ல இப்படி ஒன்று நடந்திருந்தா இந்நேரம் என்ன வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிச்சிருப்பாங்க. யாரு? நம்ம பாஜகவினர். இந்தியாவின் மானமே போச்சு, இந்தியாவை
உலகமே தலைகீழ் இது ஆயிடுச்சு, காலில் போட்டு இந்திய கௌரவம் என்ன ஆச்சுன்னுவாங்க. இப்போ யாராவது அதை பற்றி பேசுகிறாங்களா? யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு சரியாக நாடாளுமன்றத்தில் அது குறித்து விவாதிக்கணும். முதல்ல அதை ஒத்துக்கல, அப்புறம் ஃபாரின் மினிஸ்டர் பதில் சொல்வாருன்னாங்க. ஆனால் ஃபேக்ட் இஸ் எ ஃபேக்ட். உங்களை வந்து மிக மோசமாக ட்ரம்ப் நடத்தியிருக்காரு. நட்பு நாடுன்னு சொன்னீங்க, ரெண்டு இப்போ நட்பு நாடுகளுக்கிடையே இப்படியா பண்ணுவாங்க? அவங்கள தான் நீங்கள் போர் விமானத்தில் ஏற்றி இந்தியாவுக்கு அனுப்புறீங்க. அப்புறம் எதுக்கு கையில் விலங்கு காலில் விலங்கு? அப்போ இந்தியர்களை வந்து மிக மோசமாக நடத்தி இருக்கிற அமெரிக்க அரசின் நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஒரு மனித உரிமை மீறலாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இதை வந்து மத்திய அரசு இம்மீடியட்டாக இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். இதை வந்து பொது வெளியில் இது நாங்கள் ஏற்கலை இந்த மாதிரியான அணுகுமுறைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் வாய்மூடி மௌனிகளாக இருக்காங்க. ஒரு பக்கம் டாலரு ஏறிட்டு இருக்கு, ரூபா சரிஞ்சிட்டு இருக்குது. மோடி அதையும் சொன்னார், நான் வந்தால் இப்படி ஆகிடும்னு, தலைகீழாயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா இவ்வளவு மோசமாக நடத்துது இந்தியர்களை. ஆனால் இந்திய பிரதமரோ வெளிநாட்டு அமைச்சரோ வாய் மூடி அடிமை மாதிரி இருக்காங்க அமெரிக்காவுக்கு. இது உண்மையில இந்தியன் என்ற முறையிலே எனக்கு வருத்தத்தை கொடுக்குது. அவங்க பண்ண தப்பு தான். வித்தவுட் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் அவங்க போய் அமெரிக்காவில், அதுவும் அதில் வேடிக்கை என்னன்னா மெஜாரிட்டி குஜராத்தில் இருந்து தான் போயிருக்காங்களாம். குஜராத்தில் தான் நம்ம மாடல் போட்டு பொற்கால ஆட்சி நடத்தினர். ஏன் எல்லாரும் அமெரிக்காவுக்கு போனாங்கன்னு தெரியல. ரொம்ப வருத்தத்தக்க நிகழ்ச்சி தான். இந்தியர்கள் என்ற முறையில் நாம் அனைவரும் வெட்கி தலை குனிய வேண்டிய அந்த ஒரு நிகழ்ச்சி தான் நேற்று நடந்தது. அதை நாடாளுமன்றத்தில் கண்டிக்கணும். அப்போ தான் அது முறையாக இருக்கும்.